வணக்கம். இது நம்ம ஒன்லி பொட்டேட்டோ சேனலோட இரண்டாவது வீடியோ. நீங்க நம்ம பார்க்க போறது சாஸ் பொட்டேட்டோ கேபேஜ் ஃப்ரை. இதுக்கு நான் 150 கிராம் உருளைக்கிழங்கு எடுத்து நீள நீளமா கட் பண்ணி வச்சிருக்கேன். இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு உப்பு, 1லேருந்து 1.5 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃபிளவர் சேர்த்து இதை கலந்துக்கோங்க. அப் டு 1.5 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் போகலாம். ஆனால் கார்ன்ஃபிளவர் அதிகமாக சேர்த்துடக்கூடாது. சேர்த்து இதை கலந்ததுக்கு அப்புறமா ஒரு கடாய் வச்சு சூடானதும் அதுல பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இது நான் 150 கிராம் தான் செய்ய போறேங்கிறதுனால ஒரே டைப்ல பொரிச்சு எடுக்க போறேன். எண்ணெய் ஒரு பூரி பொரிக்கிற அளவு சூடு வந்தோன்னே இதுல நம்ம எல்லா உருளைக்கிழங்கையும் சேர்த்து பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்ப நம்ம வச்சிருக்க உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் சேர்த்து பொரிச்சு எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்கு ரொம்பவும் கம்ப்ளீட்டா வேகணும்னு இல்லை, வெந்தாலும் பரவாயில்ல. ஆனா ஒரு 75 to 80% வெந்தா நல்லா இருக்கும். இப்போ கிட்டத்தட்ட 5 நிமிஷத்துக்கு மேல இருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரத்துல இது ரெடி ஆயிடும். இதை நம்ம எடுத்து வச்சிட வேண்டியதான். இப்போ நல்லா வெந்திருக்கு. இதை நம்ம தனியா எடுத்து வச்சிட வேண்டியதான். மீண்டும் அதே கடாய் வச்சு அதுல 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து ஒரு 50 கிராம் அளவு வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கு அப்புறமா 50 கிராம் அளவு முட்டைகோஸ் கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்து இது நல்லா வதங்கணும். கொஞ்சம் நல்லாவே வதக்கிக்கோங்க. ஒரு ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் வதங்கணும். எனக்கு இது ஃப்ரையாக கரெக்டா 5 நிமிஷம் ஆயிருக்கு. இப்போ நல்லா வதங்கிருக்கு. இதுக்கப்புறமா நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவு கார்ன்ஃபிளவர் இதை தண்ணியில கலந்து வச்சிருக்கோம். இதை இதுல மிக்ஸ் பண்ணிக்கணும். இது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ண அப்புறமா இன்னும் கொஞ்சமா நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். எனக்கு ரொம்ப ட்ரையா இருக்கு, அதனால நான் கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கிறேன். இது கூட கொஞ்சமா தண்ணி சேர்த்த அப்புறமா நம்ம இதுல சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் டொமேட்டோ அண்ட் சில்லி சாஸ் ரெண்டும் சேர்ந்து எடுத்து வச்சுக்கேன். அதுல கொஞ்சமா காரமே இருக்கும். சப்போஸ் உங்கள்கிட்ட டொமேட்டோ சாஸ் மட்டும் தான் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா நீங்க கொஞ்சமா மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க.
1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சாஸ் இதுல சேர்த்திருக்கேன். இதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி பொரிச்சு வச்சிருந்த உருளைக்கிழங்கு இதோட நம்ம சேர்த்துடலாம். ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இது கூட நம்ம கடைசியா கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே உருளைக்கிழங்குல உப்பு சேர்த்துருக்கிறதுனால இதுல ரொம்ப அதிகமா சேர்த்துறாதீங்க. கொஞ்சமா தேவைக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கலாம். அவ்வளவுதான், கலந்து விட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சாஸ் பொட்டேட்டோ கேபேஜ் ஃப்ரை ரொம்பவே ரெடி ஆயிடுச்சு. இந்த சேனல் வெறும் பொட்டேட்டோ டிஷ்காக மட்டும் உள்ளது. உங்களுக்கு பொட்டேட்டோ பிடிக்கும் அப்படின்னு சொன்னா நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான், ரொம்பவே சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு நல்ல ஈவினிங் ஸ்நாக். இதை நீங்க கண்டிப்பா வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க.